தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மத்தேயு 20:16. கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு அழகான ஒரு உவமையின் வழியாக உண்மை என்ன என்பதை, ஆண்டவர் இயேசுவின் தெரிவு என்ன என்பதை இங்கு விளக்குகிறார். கடைசியானவர்கள் முதலாவதாக மாற்றப்படுகிறார்கள். சமுதாயம் யாரையெல்லாம் ஓரமாய் வைத்திருக்கிறார்களோ, யாருடைய திறமையெல்லாம் அங்கீகரிக்காமல் இருக்கின்றதோ, அவர்களை ஆண்டவர் முதன்மைப்படுத்த ஆசைப்படுகிறார். ஆண்டவருடைய பார்வையில், திட்டத்தில் எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்றுதான். அதனால்தான் ஆண்டவர் இந்த திராட்சை தோட்டத்திற்கு யாரெல்லாம் முன்பாகவே வேலைக்கு அழைக்கப்படவில்லையோ அவர்களை முன்னிலைப்படுத்துகிறார். அவர்களை மற்றவர்களுக்கு சமமாக நடத்த ஆசைப்படுகிறார். ஆண்டவர் இன்று நம்மையும் கூட அப்படித்தான் அழைக்கிறார், நம்மையும் கூட அப்படித்தான் நடத்துகிறார். சமுதாயம் பல நேரங்களில் நம்மை திறமையற்றவர்கள் என்று, ஒன்றும் தெரியாதவர்கள் என்று, பலவீனமானவர்கள் என்று பல நிலைகளில் அடிமைப்படுத்தலாம், பல நிலைகளில் கீழாய் நடத்தலாம், பல நிலைகளில் பல நேரங்களில் அங்கீகரிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருவர் நம்மை அங்கீகரிக்க கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒருவரை அங்கீகரிக்கிறார் என்றால் அந்த மனிதருக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு நம்பிக்கையிலே இன்னும் மிளிர்கிறது. ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், எனக்கென்று ஆண்டவர் இருக்கிறார். அவரை நம்பி என்னுடைய வாழ்வின் திறமைகளை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய வாழ்வின் பலவீனங்களை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய இயலாமைகளை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய தாளந்துகளை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் பார்த்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை நீர் அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கிறீர். உம்முடைய இரக்கம் என்னுடைய வாழ்விலே மேலோங்கி நிற்கிறது. ஆண்டவரே, என்னை நீர் அதிகமாய் அன்பு செய்கிறீர் என்பதை என்னுடைய ஒவ்வொரு நாளும் நடைமுறைகள் வழியாக, ஒவ்வொரு நாளும் வாழ்வு சூழல் வழியாக என்னால் உணர முடிகிறது. என்னுடைய பலவீனங்களை, இயலாமைகளை மறைத்து நீரே என்னை உயர்த்தி வைக்கிறீர். நீரே என்னை நம்பிக்கையிலே சிறந்து விளங்க வைக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய என் மீதுள்ள அன்பு, அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்வையே உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.